ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மைன்கிராஃப்ட் லக்கி 1 பிளாக் இதுதான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். ஓகே, இந்த வீடியோ லைக் டார்கெட் வெறும் ஜஸ்ட் 2 நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு. ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ டு த வீடியோ. இப்போ நான் ஜஸ்ட்டில் நின்றுருக்கேன். இப்போ நான் மைண்ட் பண்ணே வச்சுக்கோங்க. பூம், இங்கே ஸ்டார்ட் அதெல்லாம் விட்டுருங்க கைஸ். இதை பார்த்திக்கிங்களா, பிளாக் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு பிளாக்கை போட்டு இப்போ இதுக்கப்புறம் நம்ம மைண்ட் பண்ணலாம். ஃபாரஸ்ட் இதோ பாருங்க கைஸ், செஸ்ட்டு ஒரு பீட்ரூட்ஸ் கேசி இதை தவிர மற்ற இங்கே எதுவுமே. ஓகே, தட்ஸ் குட். ஐ திங்க் ஒரு உட்டு கொடுங்கடா. ஓகே, குட்டு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்து வச்சுக்கணும் கைஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம 13 பிளாக்ஸ் கிட்ட மைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதே மாதிரி மைண்ட் பண்ணே இருப்போம் கைஸ். நம்மளுக்கு வுட்டு நிறைய வேணும். ஐ திங்க் நம்மளுக்கு நிறைய வுட்டு வேணும். ஓகே, அந்த வுட்டு கிடைக்குது, நிறையவே கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் oh my god guys, nothing just இருப்பேன் சும்மா அப்படியே. அது ஒரு எக்ஸ்ட்ரா பிளாக் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு டேட்டும் ரொம்ப கஷ்டம் கைஸ் எடுக்கிறது. அந்த டேட்டை வந்து எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். ஸோ நம்ம எடுக்கிற ஒரு டேட்டும் ரொம்ப முக்கியமானது. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஓகே, நம்ம இப்போ ரொம்ப அதிகமாக கொஞ்சோண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இது என்எஃப். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செஸ்ட்டுக்குள்ளே என்னோட எல்லா பொருளையும் தூக்கி வைக்கணும். இருங்க கைஸ், எல்லாத்தையும் வைக்கணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கோ டு சம் மைனிங். 1 ஸ்டாக் கிட்ட டர்ட் எடுத்து உங்களை வந்து பார்க்குறேன். அப்போ தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், என்னால் முடிச்ச அளவுக்கு பார்த்தா ஒரு கவ்வும் ஒரு பீக்கோ ஸ்பானச் மைண்ட் பண்ணும்போது அப்படியே எனக்கு ஒரு 1 ஸ்டாக்கும் கிடச்சிது. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்புறம் எனக்கு ஒரு செஸ்ட்டு கிடச்சிது. அதில் இதில் 1 கேரட் கிடச்சிது, அப்புறம் ஒரு 2 பொட்டேட்டோ சீட் கிடச்சிது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மொத்தமாக யூஸ் பண்ண போகிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2த்தையும் வச்சுட்டு இதை டபுள் ஆஃபாக பிடிக்க போகிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை தூக்கி நான் அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் இந்த பிக் ஃபார்ம் இருக்க இடத்துல மட்டும்தான். ஏன்னு சொல்லுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா அனிமல்ஸ் வந்துச்சுன்னா, இப்போ ஒரே கவ்வு, பிக்கு, ஷீப்பு அது இதுன்னு ஏதாவது கட்சின்னு வச்சுக்கோங்க. அதே நம்மளுக்கு டூப்ளிகேட்டாக கிடச்சிதுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ரீடிங் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் இப்படி ஒரு ப்ரீடிங் ஃபார்ம் மாதிரி ஃப்யூச்சருக்காக இதை நான் கட்டுறேன். இப்போ நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இது வந்து நம்ம இப்படி வச்சுட்டோமா, இது வந்து நம்ம மைனிங் ஏரியா. ஸோ நான் இந்த கிராஃப்டிங் டேபிளை தூக்காமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஷவல் 1. ஆக்ஸுக்கு என்ன ஃபுட் இல்லை. ஒன்றும் ப்ரோ. சரி, ஓகே, இப்போதைக்கு ஷவலை மட்டும் செய்வோம் காய்ஸ். லேட்டராக நம்ம அது பண்ணிப்போம். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா ஒரு 3 பிளாக் லென்த்தோட 1 2 3, அதே மாதிரி ஆப்போசிட்டில் 3 1 2 3 போட்டாச்சு. 1 2 3 இந்த சைடுக்கு 1 2 3 1 2 3 1 2. ஒரு பிளாக் விடணும் காய்ஸ், நீங்கள் மறக்காமல் விடணும். என்ன ஃபுட்டு இது. ஓகே, நான் கொஞ்சம் மைனிங் செக்ஷனில் இருக்க போகிறேன். ஓகே, என்னால் இதை ஸ்பீட் ரன்லாம் பண்ண முடியாது காய்ஸ். ஸோ சாரி ஃபார் தட். ஓகே, நான் நிறைய
நான் நெக்ஸ்ட் லெவல் வரும்போது உங்களை பார்க்குறேன். See you later. ஓகே காய்ஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கிராப்ஸை கல்டிவேட் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மழை பெஞ்சுது. அப்படியே கிராப்ஸை கல்டிவேட் பண்ணால் அது வளர்ந்துரும்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் தப்பி ஏதாவது மைண்ட் பண்ணிட்டேன்னா நான் கீழே விழுந்துருவேன் அதுக்குள்ளே போட முடியாமல். ஸோ எந்த பிளாக் அந்த மைனிங் பிளாக்கோ நான் அந்த மேலே இந்த மாதிரி ஒரு இது போட்டேன். ஸோ அப்போ எனக்கு ஈஸியாக தெரியும் எது இது எது அதுன்னு. அதனால நான் இப்படி பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ தான் ஒரு ஷவல் உடச்சேன். எப்போ தான் வரும்னே தெரில கைஸ். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான் உட்காந்து இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாக்ஸ் மைண்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டும். அவ்வளோ பிளாக்ஸை மைண்ட் பண்ணியும் இன்னும் இது வரல, அப்டேட் வரல. ஸோ அப்டேட் வரும்போது நான் உங்களை வந்து பார்க்குறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் லெவலுக்கு வந்தாச்சு. இதை நான் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணேன். அப்படி இந்த மாதிரி லைட்டாக எகிரி வச்சுன்னா மாறிட்டு இருக்கு. ஓகே, நான் போய் பிக்காக்ஸ் செய்ய போகிறேன். மேக் ஒன் பிக்காக்ஸ். ஒரு பிக்காக்ஸ் உட்டன். ஓகே காய்ஸ், நம்மளோட முதல் காபிள் ஸ்டோன். 3, 2, 1 யா காபிள் ஸ்டோன்ஸ் இதுக்கப்புறம் வரும். இதுக்கப்புறம் ஸ்டோன் ஐட்டம்ஸு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். அயன் கிடச்சுன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காய்ஸ். தப்பி தவறி அயனை நான் மைண்ட் பண்ணிட்டேனே வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்காது. ஸோ எனக்கு இன்னும் ஷீப் கிடைக்கல. ஷீப் எப்போ கிடைக்கும்னு தெரில. அதே மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு டேர்ட்டை சேமிக்கிறேன். உட்டு பிரச்சனையே இல்லை, நம்மக்கிட்ட சீட்ஸ் கிடச்சி. சொன்னல என்னத்தைக்கு நான் மைண்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு என்ன ஆகாத கதி. நல்ல வேலை எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிக் பண்ணேன் கைஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு யோ ப்ரோ ஓ மை காட், நம்மளுக்கு அயன் கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம உட்டன் கோல் வந்துச்சுன்னா கூட நம்ம உட்டில் மைண்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ். அயன் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கணும்னா ஓ நோ மை காட் ப்ரா, தட்ஸ் டோ ட்ரம் ப்ரா. நல்ல வேலை எங்கே வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சோனாவது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இது கையில் காட்டினேன்னா ப்ரோ கம் ஹியர் ப்ரா come here. Thank you. நான் தரமாட்டேன் ப்ரோ. கிளம்புடா, நீலாம் உனக்கெல்லாம் நான் தந்து நானாக கொடுப்பேன். ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு பிளாக் போட்டு மைண்ட் பண்ணிடுவோம். ஆனால் இவனுங்க என்ன பிளாக்கே போட விட மாட்டேங்கிறானுங்க கைஸ். நான் என்னென்னு பண்ணேன், நான் என்னென்னு சொல்ல. ஓ ப்ரா, யார் வராதிங்க. போய்க்கோ முட்டை. ஏ ஜாலி ஏ ஓலி. அயன். ஓகே, எனக்கு அயன் பிக்காக்ஸ் மேய்க்கிற அளவுக்கு. ஓ சூப்பர் ப்ரா, கோல் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. சூப்பர் லக்கி. இன்னும் எனக்கு நிறைய கொடுங்க. கொடுத்துக்கினே இருங்க. கோல் அது இதுன்னு கொடுங்க. நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எனக்கு எல்லாம் வேணுமா எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். கொடுங்க ஃபர்ஸ்ட்டு கொடுங்கடா. அயன் ஓகே, அதையும் எடுத்துக்கிறேன். ஐ வில் டேக் இட். கோல் டேக் இட். ஸ்டோன்ஸ் யா ப்ரோ எடுத்துக்கிறேன். ரேட்ஸ் ரொம்ப முக்கியம், ரொம்ப கொடுங்க. சூப்பர் செஸ்ட்டுன்னு ஒரு வரும் காய்ஸ் இந்த மாதிரி லெவலில். ஆனால் எனக்கு இன்னும் வரல, ஏன்னு தெரில. சூப்பர் செஸ்ட்டுன்னு ஒன்று வரும், ரேர் செஸ்ட்டுன்னு ஒன்று வரும். அது எனக்கு இன்னும் கிடைக்கல, அது ஏன்னு தெரியலை. ஓகே, நான் ஏதாவது சரி காய்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக முடிகிறேன்னு கேட்காதீங்க. இன்னும் 2 minutes. ஓகே, இட்ஸ் ஓகே கைஸ். 2 minutes உங்களுக்காக வைக்கிறேன். 2 minutesலாம் ஒரு நேரமாடான்னு கேட்குறீங்க தெரியுது. இதுக்கு ஒரு 2 மேக் பண்ணிக்கிறேன். இப்படி 2 போட்டு 5 அயன் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு 3 அயன் வச்சுட்டு ஆளுக்கு 3 கோல்.
ஆளுக்கு 3 கோல். இந்தா உனக்கு 3 கோல், இந்தா உனக்கு 3 கோல், இந்தா மெல்ட் பண்ணி கொடு. ஓகே காய்ஸ், பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எது இது எது அதுன்னு தெரியாது. ஸோ அதனால தான் காய்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, இன்னொன்று ஒரு அயன். சூப்பர் காய்ஸ். ஸோ நம்ம நல்லா மைண்ட் பண்ணிருக்கோம். குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, நிறைய அயன் கிடைக்குது காய்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, எந்த அயன் கிடச்சிச்சா ஷிஃப்டில் உட்காந்துன்னு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இல்லை 2 அயனை போட்டு விடு. ஓகே காய்ஸ், இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க. ஓகே, ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணிருக்கேன். ஓகே காய்ஸ், எல்லாம் முடிய போகுது. ஏதோ சத்து கேட்குதுன்னு கண்டுக்காதீங்க. வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் காய்ஸ், வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். நான் இந்த அயனு, ஓ மை காட் ப்ரோ, இரு ப்ரோ, இரு ப்ரோ, இரு, நான் உனக்கு ஒரு சூப்பர் இடத்த கதலவா. இரு 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 இருங்க 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 ப்ராஸ். ப்ரோ நான் ஒரு லூஸு. ஓகே, அப்படி போடா, இப்போ உள்ள போ, உள்ள போ காய்ஸ். இப்போ நான் என்னென்னு பண்ணேன், நான் சொல்லுங்கள். இவனுக்கு இந்த மாதிரி லூஸு பசங்க இப்போ ஒரு அடி ஒப்போ வந்துட்டேன். டே ஓடி போய் கீழே விழுந்துடாதரா. டே நீ ஏன் உன் சாவை தேடி போவாதரா ப்ளீஸ்ரா. நான் சொல்கிறது கேளுடா. நான் அடிக்க மாட்டேன் போ. இல்லை ஏறா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், ஏறா. இப்போ நீ ஏறியா, இதுக்கப்புறம் என்னால் முடியாது காய்ஸ், இதுக்கப்புறம் என்னால் முடியாது. யூ டம் பாய், யூ டம். What dumb boy, dumb. Give me the XP. Thank you. ஓகே காய்ஸ், ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ என்கிட்ட கொஞ்சம் டார்ச் கிடச்சா நான் அந்த இடத்த லைட்டிங் பண்ணிடுறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருங்க காய்ஸ். 4 டார்ச்சஸ் நம்ம இங்கே ஒன்று வச்சுட்டு, அப்படியே இங்கே ஒன்று, ஃபார்மில் ஒரு இந்த சைடு ஒன்று, அப்படியே ஆப்போசிட் சைடு ஒன்று. அதுதான் காய்ஸ், கரெக்டாக செட் ஆயிடுச்சு சார்ஜஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். டாடா பை, நெக்ஸ்ட் வீடியோ, see you later, bye bye.